Hi dears, Assalamu alaikum. Welcome back to our channel. So இன்னைக்கு வந்துட்டு நம்ம hijab collection part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க part 1 இன்னும் பார்க்கலனா descriptionல லிங்க் கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. and இப்போ நம்ம சீக்கிரமா வீடியோக்குள்ள போலாம். She's a Mona Lisa. Everyone's lining up to see. ஃபர்ஸ்டா வந்து இந்த brown color hijab தான். இது வந்து chiffon மெட்டீரியல்ல வரும். இப்போ ரீசன்ட்டா தான் நான் இது வாங்கினேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சோ லென்த்தியா இருக்கிற மாதிரி chiffon எடுத்தீங்கன்னா உங்களுக்கு full coverage வந்து கிடைக்கும். இதுலயே ஷார்ட்டுமே இருக்கு. சோ நான் வீடியோக்காக பின் பண்ணாம அப்படியே வந்து போட்டுருந்தேன். நாம பின்லாம் பண்ணி கரெக்ட்டா போட்டா full coverage கிடைக்கும். and இப்போ ரீசன்ட் டேஸ்ல நான் இதான் அடிக்கடி வந்து வியர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கலர் அபாயாஸ்லாம் வியர் பண்ணுவீங்கன்னா ஒரு க்ரீமியான கலர் அபாயாக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட்ல நீங்க ஹிஜாப் வியர் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரடா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்கள்கிட்ட ஸ்டைல் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஹிஜாப். இது வீடியோல பார்க்கறதுக்கு வேற கலர்ல தெரியுது. அண்ட் இது வந்து ஃபுல்லுமே சில்வர் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதை பின் பண்ணி மட்டும்தான் நம்ம போட முடியும். நார்மலா வந்து போட்டா சரியாவே நிற்காது. இது வந்து சம்மர் டைம்ல நமக்கு அவ்வளோவா செட் ஆகாது வியர் பண்றதுக்கு. அதனால நான் எப்பயாச்சும் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒன். இது வந்து ஒரு சாட்டன் மெட்டீரியல்ல வரும். ஸோ இது வந்து நல்ல லென்த்தியாகவும் இருக்கும். அதே சேம்ல வந்து நம்ம இதை லேயர் ஹிஜாப்பா கூட போடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா ஸ்டிஃபியாகவும் நிற்கும். ஒரு கிராண்டான ட்ரெஸ் இல்லை அபாயா அப்படி இல்லைன்னா சாரீ இந்த மாதிரி எது போட்டாலுமே இந்த மாதிரி ஒரு சாட்டன் மெட்டீரியல் ஹிஜாப்லாம் போட்டால் ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் கலர் ஹிஜாப் தான். மோஸ்ட்லி நம்ம கேர்ள்ஸ் எல்லார்கிட்டையுமே கண்டிப்பாக வந்து பிளாக் கலர் ஹிஜாப் நிறையாவே இருக்கும். அண்ட் அபாயா வாங்கும்போது அதுலேயே வந்து ஷார்ட்டாகவும் கொடுப்பாங்க. அதை நம்ம அதிகமாக வியர் பண்ண முடியாது. இதில் வந்து ரெண்டு சைட்லையுமே ஒரு ஹாஃப் வரைக்கும் நமக்கு இந்த ஸ்டோன் ஒர்க்கு அந்த பேர்ல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லுமே வந்து பிளைனாக தான் இருக்கும். இதுவுமே நான் பிளைன் அபாயாஸ்லாம் போடும்போது வியர் பண்ணுவேன். அண்ட் இந்த ஹிஜாப் வந்து நீங்கள் நிறைய இன்ட்ரோவில் பார்த்துருக்க முடியும். நிறைய வீடியோஸில் நான் வந்து இதில் தான் வருவேன். அண்ட் இது வந்து ரெண்டு சைடுமே இந்த ஜிக்ஸாக் ஸ்டோன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நடுவில் 3 லேயர்ஸ் மாதிரி இந்த லைன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஷிஃபான் மெட்டீரியலில் தான் வரும். இது லேயர் ஹிஜாப்பாக போடுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நான் ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் இதை வியர் பண்ணுவேன். வந்து இப்போ நான் ரீசெண்டாக வாங்கியிருந்த ஒரு ஹிஜாப் தான். ஒரு மைல்டான ரெட் கலரில் இருக்கும். இதில் இந்த கிளாத்தில் கொடுத்த மாதிரி கொஞ்சம் இந்த ஸ்டாரு ரவுண்ட் அந்த மாதிரிலாம் ஷேப்ஸாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் கரெக்டாக ஒரு கவரேஜ் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ஹிஜாப்பில். ரொம்ப லென்த்தியாகவும் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை. ஸோ இதை நம்ம நார்மலாகவே வியர் பண்ணலாம். பின் பண்ணாமல் போட்டாலுமே இது வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஹிஜாப் வந்து ஒரு டபுள் ஷேடில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ப்ரௌன் அண்ட் கோல்டு ரெண்டுமே கலந்த மாதிரி. ஒன் சைடில் மட்டும் நம்மக்கிட்ட ஃபுல் ஸ்டோன்ஸ் வரும். இன்னொரு சைடு வந்து நார்மலாக இருக்கும். நல்ல லென்த்தியாக இருக்கும். இதுவுமே நான் வந்து சாரீஸ்லாம் வியர் பண்ணால் அப்போ போடுவேன். சாட்டன் மெட்டீரியல் இந்த மாதிரி சில்க் மெட்டீரியல் ஹிஜாப் எல்லாத்துலேயுமே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். நம்ம இதிலலாம் அழகாக லேயர் ஹிஜாப்லாம் பண்ணலாம். பட் நிறைய பின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்டான ஹிஜாப்னா அது இதுதான். நான் அடிக்கடி நிறைய வீடியோஸில் இன்ட்ரோவில் வர்றதுக்கு கெட் ரெடி வித் மீ இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் இதில் தான் வருவேன். நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். அண்ட் இது ஒரு ஷிஃபான் மெட்டீரியல் ஹிஜாப் தான். ரொம்ப நல்லா லென்த்தியாக இருக்கும். ஸோ நார்மலாகவே நம்ம வியர் பண்ணலாம். பின் பண்ணாமல் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு செரி கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி. பட் இது நம்ம டார்க்கான அபாயாஸ்லாம் யூஸ் பண்ணால் போட்டுக்கலாம். பிளாக் போடும்போது போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு லைட்டான கலரில் ஹிஜாப் இந்த மாதிரி பளிச்சா வாங்குறது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். ஸோ செட் ஆகுமா ஆகாதுன்ற டவுட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வியர் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே செட் ஆச்சு. ஸோ அப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நான் இந்த மாதிரி லைட் கலர் ஹிஜாப் எல்லாமே வாங்க ஆரம்பித்தேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லைட் கலர்ஸ் வந்து பிடிச்சிருக்கும். பட் அந்த கலர் எனக்கு செட் ஆகாது அப்படின்றனாலே நான் விட்டுட்டேன் அந்த மாதிரி இருப்பீங்கல்ல. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வாங்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே மைண்ட் செட் மாறிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் கலர் ஹிஜாப்பா. என்கிட்ட ஒயிட் கலரில் எதுவுமே இல்லை, பிளைன் ஒயிட்லேயுமே இல்லை. ஸோ இதில் வந்து ஒரு குட்டி குட்டி க்ரீன் ஃப்ளார் கொடுத்த மாதிரி போட்டிருப்பாங்க. நார்மலான லென்த்தில் இருக்கும். ஃபுல் ஹிஜாப் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இதே க்ரீனில் வந்துட்டு ஒரு அபாயா வச்சுருக்கேன். அதுக்கும் பேர் பண்ணுவேன். அண்ட் பிளாக் அபாயாக்கும் பேர் பண்ணுவேன்.
அண்ட் அதே சேம்லேயே வந்துட்டு இன்னொன்று எடுத்திருந்தேன், ஸ்கை ப்ளூ கலரில் ஃப்ளார்ஸ் வர மாதிரி. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் நல்லாயிருக்கும் அண்ட் டிசைன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரே மாதிரியே ரெண்டுமே எடுப்பேன். நானும் யூஸ் பண்ணுவேன், அம்மாவும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் தான் நான் நிறைய இன்ட்ரோவில் வருவேன், வீடியோ கிளிப்ஸில் வருவேன். ஸோ வெளியே போகும்போது போட்டிருப்பேன். அதிகமாக நான் இந்த ஹிஜாப் தான் வந்து வியர் பண்ணுவேன். ஸோ இது காட்டனில் இருக்கிறனால நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெளில போகிறதுக்குலாம். ஸோ ஒரு நார்மலான லென்த்தில் தான் இருக்கும். ஃபுல்லுமே ஃப்ளோரல் பிரிண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓவராலாக எல்லா ஹிஜாப்புமே நான் ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் இது வரைக்கும் நான் ஹிஜாப்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணதில்லை. பட் வாங்கணுன்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஷேட் வந்து கரெக்டாக வருமா, ஆனால் பிக்சரில் ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு வந்து ரிசீவ் ஆகிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டவுட்டிங்லேயே நான் வந்து வாங்காமல் இருக்கேன். அண்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வாங்கினேன், அது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இதோட ஹிஜாப் கலெக்ஷன் வீடியோ வந்து எண்ட் ஆகுது. பார்ட் 1 நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், நீங்கள் எங்கேயுமே வந்து டிஎம் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் சொல்கிற வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். இப்படி தான் சொல்லிட்டு நான் வந்து ஒரு மாதத்துக்கு வீடியோவே போடல. கண்டிப்பாக நான் சீக்கிரமாக இன்னொரு vlogல வரேன். இவ்வளோ நேரம் நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்ததுக்கு காரணம், நான் மைக் பிடிச்சி தான் அந்த வீடியோவில் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை, ஏன்னா மைக் ஆன் பண்ணவே இல்லை. தோத்துக்கிட்டே இருக்கீடா.